நீங்கள் இன்னும் டிக்கெட் மேட்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போட்டெல்லாம் வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனும் நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடெலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜியோ ஃபைபர் ப்ளஸ் ஜியோ செட்டப் பாக்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற பிளான் ப்ளஸ் அந்த பாக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜியோ செட்டப் பாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஜியோ செட்டப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது 4K பாக்ஸு. இந்த 4K பாக்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4K டிவியில் நல்லா வரும். நீங்கள் 4K டிவி வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக இது இந்த செட்டப் பாக்ஸ் மூலமாக நீங்கள் 4K வீடியோஸ்லாம் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு யூடியூப், அமேசான் ப்ரைம் வீடியோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் 4Kல பார்க்கணுன்னா இந்த செட்டப் பாக்ஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது இந்த ரிமோட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டண்ட்டோடு வருது. அதனால் நீங்கள் வாய்ஸ் கமெண்ட் பண்ணி நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். ப்ளஸ் பாஸ், ரீஃபைன், ப்ளே அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ், ரீஃபைன் அண்ட் ப்ளேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ செட்டப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேபிள் டிவிலாம் பார்ப்பீங்க, லைவ் டிவி சேனல்ஸ் அதெல்லாம் இன்னும் அவங்க கொடுக்கல. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 6 to 10 month ஆகும் அது வர்றதுக்கு. எப்படின்னாலும் 1 year கூட ஆகலாம். அடுத்தது ஜிகா ஃபைபர்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 Gbps வரைக்கும் கொடுக்குறாங்க ஸ்பீடு. ஆனால் எல்லாமே பிளானு, நீங்கள் எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஸ்பீடு ஏறிக்கிட்டே இருக்கும். இதை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதோட பிளான்ஸ்லாம் சொல்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஐடி கொடுத்துட்றாங்க, ஒய்ஃபைக்கு ஐடி. இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 5ன்னு கொடுத்துட்றாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிவைஸை நீங்கள் இந்த ஃபைபர் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை மூலமாக ஒரு 4 ஃபோனு, ஒரு டிவி அந்த மாதிரி நீங்கள் எதனா கனெக்ட் பண்ணிக்கலாம். டிவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த யூடியூப் அதெல்லாம் பார்த்துக்கலாம், அமேசான் ப்ரைம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறமா ஹெச்டி வாய்ஸ் கால்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குறது பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நம்ம பேசிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலிங்னு சொல்லுவாங்க. காலிங்னு பார்த்திங்கன்னா ஒய்ஃபை காலிங்னு சொல்லுவாங்க. ஒய்ஃபை காலிங் பண்ணுறதுக்கு நான் இப்போ வர மொபைலில் 90% ஒய்ஃபை காலிங் எனபிள் ஆகி தான் வருது. நீங்கள் அதிலே ஒய்ஃபை காலிங் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக, எத்தனை டிவைஸ் வேணாலும். அப்படி லேண்ட்லைன் உங்களுக்கு டெலிஃபோன் வச்சுருந்தீங்களா அதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிகா ஃபைபரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். லேண்ட்லைனுக்கு ஃபோன் பேசலாம். அடுத்தது வீடியோ காலிங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேமரா இருக்குது, ஜியோ டிவி கேமரான்னு. அது பார்த்திங்கன்னா வெப் கேமரா தான். வெப் கேமராவில் கனெக்ட் பண்ணி நீங்கள் காலிங் கூட பண்ணிக்கலாம், வீடியோ காலிங், கான்ஃபரன்ஸ் எது என்னமா பண்ணிக்கலாம். ஹோம் நெட்வொர்க்கிங் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜியோ ஹோம் ஆப்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு ரிமோட்டும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஸ்க்ரீன் மிரரிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோனில் நம்ம பார்க்குறது அப்படியே டிவியில் மிரர் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டப் பாக்ஸுக்கு கூடவே நீங்கள் வந்து ஏதாவது பென்ட்ரைவ் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி ஹார்ட் ட்ரைவ் எதை வேணுமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் அதில் அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க கேமரான்னு. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல, மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேமரா பற்றி எந்த விஷயம் இன்னும் சொல்லலை அவங்க. அடுத்தது கேமிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கேமிங் கண்ட்ரோலும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முக்கால்வாசி வர்ச்சுவலாகவும் நம்ம பண்ணிக்கலாம். அதை பற்றிலாம் இன்னும் அவங்க சொல்ல. கேம் கண்ட்ரோலர் இல்லைனாலும் அதை நீங்கள் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். கேம் கண்ட்ரோல் ப்ளஸ் யூஎஸ்பி மூலமும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃபோன்லேயே, ஸ்மார்ட் ஃபோன்லேயே கேமிங் கண்ட்ரோலர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ இதில் இருக்கிற பிளானை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற பிளானை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த இப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 13 days ட்ரையல் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் 1ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ காசு கட்டணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒய்ஃபை மோடம் ப்ளஸ் அந்த செட்டப் பாக்ஸும் ரெண்டுமே எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2500 கட்டணும் நீங்கள். அதுக்கு ப்ளஸ்ஸாக நீங்கள் அந்த சர்வீஸ் சார்ஜ், அந்த ஒயருக்கு எதுக்குமே நீங்கள் கட்ட தேவையில்லை. எக்ஸ்ட்ரா மீட்டர்லாம் கேட்கவே மாட்டாங்க. மீட்ரு பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரீ தான். மீட்ரு அந்த செட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இந்த 2500 கட்டினா மட்டும் போதும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரூலி அன்லிமிட்டட் டேட்டா. ட்ரூலி அன்லிமிட்டட்னா உங்களுக்கு தாராளமாக 3300 GB கொடுப்பாங்க. நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த 30 நாள் ட்ரையல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிடலாம். அவங்க பைசா 2500 அப்படியே கொடுத்துருவாங்க. நீங்கள் செட்டப் பாக்ஸும் சேர்த்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 2500 கட்டணும்.
இதில் ஸ்பீடு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 150 mbps. அப்புறமா அவங்க ஓடிடி ஆப்பும் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட கொடுத்துருவாங்க 1 மந்த்துக்கு மட்டும். ஹாட்ஸ்டார் விஐபி, சோனி லிவ், ஜி5, ஜியோ சினிமா, சன்நெக்ஸ், அல்ட் பாலாஜி அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. ஒரு 10 கொடுக்குறாங்க. வாய்ஸ் கால்ஸும் அன்லிமிட்டெட் இந்த 1 மந்த்து மட்டும். அப்படி இல்லை எனக்கு செட்டப் பாக்ஸ்லாம் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷன் 2ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபைபர் மட்டும் கொடுப்பாங்க, ஜியோ மோடம் மட்டும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓடிடி ஆப்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஜியோ செட்டப் பாக்ஸோடு வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ஓடிடி ஆப்ஸும் ஃப்ரீயாக தருவாங்க. ஆனால் நீங்கள் ஜியோ மாடம் மட்டும் உங்களுக்கு வேணும்னா வெறும் 1500 கட்டினா போதும். ப்ளஸ் இந்த சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே உங்களுக்கு கேட்க மாட்டாங்க ரெண்டுத்துலேயுமே. வெறும் அந்த 2500 கட்டணும். 1500 கட்டணும். 2500 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ மோடம் ப்ளஸ் செட்டப் பாக்ஸு. அப்படி ஜியோ செட்டப் பாக்ஸ் தேவையில்லை, வெறும் எனக்கு ஜியோ ஜிகா ஃபைபர் மட்டும்தான் வேணும்னா வெறும் 1500 கட்டினா போதும். இதுவும் 30 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 150 mbps ட்ரூலி அன்லிமிட்டெட் 3300 GB கொடுப்பாங்க தாராளமாக அந்த ஸ்பீடுக்கு. அப்புறமா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட், இதுலேயும் நீங்கள் காலிங் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிளான் பார்த்துக்கலாம். முன்னாடி இந்த பிளான்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 699 இருந்துச்சு. அதனால் ரொம்ப இந்த மிடில் கிளாஸ்லாம் ரொம்ப கட்ட முடியாது இதெல்லாம். இப்போ அவங்க பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கொடுத்துருக்காங்க 399. ஃபஸ்ட்டு நம்ம 399 கூட பிளான்ஸ்லாம் பார்த்துடலாம். ஜியோ ஃபைபரில் 399 பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸ்னு ஒரு பேக் கொடுத்துருக்காங்க பிளானு. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூலி அன்லிமிட்டெட் இன்டர்நெட், அதான் 3300 GB நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 13 mbps ஸ்பீடு, 30 mbps ஸ்பீடில் கொடுக்குறாங்க. வாய்ஸு அன்லிமிட்டட், ஆனால் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுன்னா 999 போகணும். 699 ஒரு பேக் தராங்க. இது பார்த்தீங்கன்னா சில்வர்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் 100 mbps அதே 3300 GB கொடுக்குறாங்க. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வாய்ஸ் உங்களுக்கு காலிங் பண்ணிக்கலாம். ஓடிடி ஆப்ஸ் இதுலேயும் வராது. அதுவே பார்த்தீங்கன்னா 999 இருக்குது 1000 ருபீஸு. இது பார்த்தீங்கன்னா 150 mbps வருது. இதுலேயும் அதே 3300 GB ப்ளஸ் 11 ஆப்ஸ் கொடுக்குறாங்க. 11 ஆப்ஸு 1000 மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போதும். இதில் அமேசான் பிரைம்லாம் வந்துடும். நெட்ஃப்ளிக்ஸ் தவிர மீது எல்லாமே வரும் இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமண்ட்னு ஒரு பிளான் இருக்குது. இது 1500 வருது, 1499. இது பார்த்தீங்கன்னா 300 mbps ஸ்பீட் கொடுக்குறாங்க. அதை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. 12 ஆப்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸும் சேர்ந்து வந்துடும். நெட்ஃப்ளிக்ஸு முன்னாடி வாங்கின பாக்ஸ்லாம் இருக்காது. இப்போ வர பாக்ஸ்லாம் அவங்க அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைனா நீங்கள் தான் அப்டேட் பண்ணிக்கணும். 12 ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா 11 ஆப்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் 12 ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸோடு சேர்ந்து வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1499 வருது. சரி, இந்த பிளான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 மட்டும் கட்டினா போதுமா கிடையாது. எக்ஸ்ட்ரா நீங்கள் 100 ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் கேட்குறாங்க. அதனால் 399 உங்களுக்கு ப்ராபபிலி 400 வரும். 400 மேலே வரும். 500 வந்துடும். 490 அந்த மாதிரி எவ்வளோ ப்ரைஸ் வரும். எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பிளானுக்கெலாம் சேர்த்து பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பிளான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மந்த்லி, குவார்ட்டர்லி, செமி ஆனுவல்னு. மந்த்லின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே தான் வரும். குவார்ட்டர்லிக்கு போயிடலாம். குவார்ட்டர்லின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 டேஸ் வருது. 19 டேஸில் பார்த்தீங்கன்னா 197 கேட்குறாங்க. 1997 வருது. ப்ளஸ் ஜிஎஸ்டியும் நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா தான் போடுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி ஒரு 200 வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 19 டேஸு ப்ளஸ் அன்லிமிட்டெட் டேட்டா கொடுக்குறாங்க 399க்கு. அன்லிமிட்டெட் டேட்டா பாருங்கள். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1412 வருது. 1412 தான் உங்களுக்கு ஜிஎஸ்டியும் சேர்த்து. வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 90 டேஸ் வரும். 13 mbps அப்லோடிங் ஸ்பீடும் 13 mbps தான். டவுன்லோடு ஸ்பீடும் 13 mbps தான். டேட்டா பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட். ஓடிடி ஆப்ஸ் கிடையாது இதில். ஓடிடி ஆப்ஸ் உங்களுக்கு வராது இந்த இது பொறுத்த வரைக்கும். அடுத்தது எல்லாமே நான் சொன்னது தான். அடுத்தது கோல்டுன்னு ஒன்று இருக்குது 2997. ஆமாம், டைமண்டு 4497. செமி ஆனுவல்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செமி ஆனுவல் பார்த்தீங்கன்னா 180 டேஸ் வருது. அது வேணுமா நீங்கள் போட்டுக்கலாம் 180 டேஸு. அதே மாதிரியே உங்களுக்கு எல்லா பேக்கும் மாறிட்டே போகும். ஆனுவல்னால் இயர்லி. ஆனுவல்னால் ஒரு வருஷத்துக்கு பார்த்துக்கோங்க 478 வருது. இது நீங்கள் ஜிஎஸ்டிலாம் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பைசாலாம் ஜாஸ்தி ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனுவலு, ஐஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷ்னல் காலிங்க்கு டாப்அப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைசா டாப்அப் வேணுமா பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு டாப்அப்லாம் பண்ண தேவையில்லை. காம்போ பிளான்னு ஒன்று கொடுத்து சும்மா நான் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுன்னா 199 கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 199 கொடுத்து 7 டேஸ்க்கு 1000 GB அட் 100 mbps ஸ்பீடில் கொடுப்பாங்க. இதுவும் அன்லிமிட்டெட் டேட்டா, வாய்ஸும் அன்லிமிட்டெட்.
உங்களுக்கு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 234 வருது, ஜிஎஸ்டியோட சேர்த்து இன்க்ளூடிங் டேக்ஸ்னு அவங்க சைடில் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, ஜியோ ஃபைபரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்லி ஓடிடி ஆப்ஸு ப்ளஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் இன்னும் அவங்க இந்த லைவ் டிவி சேனல்ஸ் கொடுக்கல. அப்படி நீங்கள் லைவ் டிவி சேனல்ஸ்லாம் பார்க்கணுன்னா அவங்க ஜியோ டிவி ப்ளஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் நம்ம ஜியோ டிவின்னு ஒரு ஆப் ஏற்றி நம்ம பார்க்குறோம்ல, அதே தான் அதுலேயும் வரும். என்ன டேட்டா இதில் கன்சியூம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி அவங்க லைவ் டிவி சேனல்ஸை இன்னும் கொடுக்கல, அவங்க அப்டேட் பண்ணல. இன்னும் வரப்போகிற ஃப்யூச்சரில் அவங்க அப்டேட் பண்ணலாம். இன்னும் ஒரு 5 to 6 மந்த் ஆகலாம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா என்னை கேளுங்க, கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும். உங்களுக்கு ஜியோ ஃபைபர் மட்டும் வேணும் 1500 கட்டினா போதும். இல்லை செட்டப் பாக்ஸும் கூட வேணும்னா 2500 கட்டணும். ப்ளஸ் 1 மந்த் உங்களுக்கு ஃப்ரீ வேறு, ட்ரையல் வேறு. அப்படி அவங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படி சொல்லியிருக்காங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க, இஃப் யூ டோன்ட் லைக் இட் வி டேக் இட் பேக், நோ கொஷின் ஆஸ்க்டு. உங்களுக்கு பிடிக்கலனா ஒரு கொஷின் கூட கேட்காம எடுத்துகிட்டு போய்டுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் உங்களுக்கு பிடிக்கலனா அவங்க ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, காசை திரும்பியும் கொடுத்துருவாங்க, அது மட்டும் நிச்சயம். மற்றபடி அவ்வளோதான். இதில் பெஸ்ட்டு பிளான்னு நான் சொன்னோன்னா 999 சொல்லலாம். ஏன்னா 999 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 MBPSோட கிடைக்குது. ப்ளஸ் அன்லிமிட்டட் டேட்டா எல்லாமே அப்படியே தான் கிடைக்குது. ப்ளஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனோட 11 ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த 3003 GB வச்சுக்கிட்டு நம்ம வெறுமனே யூடியூப் மட்டும் பார்க்க முடியாது, எல்லா ஆப்பும் தான் பண்ணணும். அதுக்காக நீங்கள் 11 ஆப்ஸ் இந்த அமேசான் பிரைமோட போட்டுக்கலாம். இதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் 30 MBPS கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 MBPSக்குள்ளே தான் இருக்குமே, ரொம்பலாம் கொடுக்க மாட்டாங்க, 30 MBPS தான். வேணுமா 100 MBPS கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனாக நான் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கேன், தனித்தனியாக படிப்பேன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு மொத்தமாக வேணும்னா நீங்கள் 999 கொடுத்துக்கலாம், இல்லை 1499 கொடுத்துக்கலாம். இந்த ஜியோ ஃபைபர் வந்து சில ஏரியாவில் தான் வந்திருக்கு, இன்னும் சில ஏரியாவில் அவங்க கொடுக்கவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜியோ ஃபைபர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆர்டர் பண்ணால் அப்படியே இந்த JioFiber.comல போய் ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து. அப்படி உங்களுக்கு இப்போயே வேணும்னா நீங்கள் வந்து ஜியோ ஸ்டோருக்கு போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் பண்ணி. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த ஜியோ ஃபைபர் பற்றி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணதுனால ஆட் பண்ணியிருக்காங்க, மற்றபடி முன்னாடிலாம் இல்லை. உங்கள் முன்னாடியே வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். செட்டப் பாக்ஸ் அப்டேட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வேலை செய்யும். சில பேருக்கு வேலை செய்யல சொன்னாங்க, ஆனால் இப்போ வர ஜியோ செட்டப் பாக்ஸ் இப்போலாம் வாங்கினீங்கன்னா உங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சேர்ந்தே வந்துடும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது கேட்கணும் அப்படிலாம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, நான் இப்போ தான் லேட்டாகவே போடுறேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது எது பெஸ்ட்டுன்னு. 999 போடுங்க, ஏன்னா அதான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிளான்னு பார்த்தீங்கன்னா. 999 போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 1100 வந்துடும், 1000 to 1150 அந்த மாதிரி வந்துடும், ஜிஎஸ்டியோட சேர்த்து டேக்ஸ்லாம் சேர்த்து. அது என்னை பொறுத்த வரைக்கும் அதான் பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் 699 போயிடலாம், 399 வேணாம். ஏன்னா 30 MBPS தான் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஒரு 4 டிவைஸ் வரைக்கும் தாராளமாக கனெக்ட் பண்ணி ஸ்பீடு எடுக்கும் கொஞ்சமாச்சு. ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா 5-6 டிவைஸ்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரினா ஸ்பீடு சுத்தமாக இருக்காது. இந்த சில்வர் கோல்டு ரெண்டுத்துலேயும் எதுனா போடுங்க, ரெண்டுமே பெஸ்ட்டு தான். அப்படி நான் சப்ஸ்கிரிப்ஷன் தனித்தனியாக பண்ணிக்கிறேன் அமேசானுக்கு, ஹாட்ஸ்டார் விஐபி அதுக்கெலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இந்த 699 ஓகே. அப்படி இல்லை எல்லாமே எனக்கு சேர்ந்து வரணும்னா இந்த 999 பார்க்கலாம் தாராளமாக. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது டவுட்லாம் இருந்ததுன்னா கீழே அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நிச்சயமாக இது எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த கேமரா பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிடிக்கல. அந்த சிசிடிவி கேமராலாம் கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, அதை பற்றி அவங்க இன்னும் ஒன்றுமே பேசலை. ஆனால் அந்த ஜியோ அந்த இது மட்டும் வந்துருச்சு, அந்த கேமரா மட்டும் வந்துருச்சு. இந்த கேமரா அதாவது வீடியோ காலிங் கேமரா பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கேமரா மட்டும் வந்துருச்சு. இந்த டிவைஸஸ்குள்ளே போய் பார்த்தோன்னா இதில் போய் ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை இருக்கு பாருங்கள், இதுதான் ஜியோ டிவியோட கேமரா. இதை வாங்கிக்கிட்டு நீங்கள் வீடியோ காலிங் பண்ணிக்கலாம் அந்த ஆப் மூலமாக, ஜியோ காலிங் ஆப் மூலமாக. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் நெருங்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க ஜியோ மொபைலில், ஜியோ
போஸ்ட்பெய்டு ஆஃபர்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று புதுசாக வந்திருக்கு. அது வந்து நாளன்னைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கீழே இருக்கிற அந்த லைக் பண்ணிக்கிட்டு பல வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.